இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால் நிச்சயமாக கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்லை. தயவுசெய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். சாதாரணமாக சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இதனால நான் தனியாக விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போ அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள். சகோதரர்களே, அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு. ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் ஸோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அது செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட். சொல்லி இருக்கு. இருங்க செத்து இருங்க. நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. யூ கீப் குவைட் ஃபர்ஸ்ட். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சார்? ஏன் சொல்லி இருக்கு. நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? இங்க பாருங்க, நான் பேச விட்டுட்டு நீங்க பேசினா கரெக்ட். இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார். என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருங்க வரேன். அதனால அதை ஏத்துக்க முடியாது. அப்புறம் நெற்றியில நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க நெத்தி திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்? சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அது ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்டு. உங்கள் ஸ்டாண்டு என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஏன் why you are arguing for one government, one section? எந்த கட்சி ஜாதி கட்சி? ஏன் இப்ப வந்து விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? இப்ப விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அத முதல்ல இங்க இருங்க. யூ ஃபர்ஸ்ட் கம் அப். அந்த கலர்ல யார் வெச்சுக்கறாப்பா? அதுக்கு தான் கேட்டேன்னா இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். என் கையில நான் சிவப்பு கயிறு கட்டி இருக்கேன். இவர் பாருங்க, அனாவசியமா நீங்க ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். No, Justice Chandru's recommendations are malicious. I tell. தம்பி, இப்ப நான் வந்து
சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு. இது எந்த கட்சி? இதை வைக்க கட்சி இல்ல, நெத்தியில அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு